ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிம்பிளான குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு லன்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியாக நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ரெகுலர் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 10-12 வெந்தயம் போட்டால் போது. ஒரு 5-6 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினோன்னா 2 கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துங்க. சேர்த்து இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் 2 தக்காளி நறுக்கி போட்டுட்டு தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு தக்காளியை கொஞ்சம் மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பூசணி ஒரு பீஸ் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. இந்த காம்பினேஷனில் சாம்பார் வைக்கும்போது சூப்பராக இருக்கும். அதனால் இந்த காம்பினேஷன் நான் இன்றைக்கி சூஸ் பண்ணிக்கிறேன். மஞ்சள் பூசணி கட் பண்ணி வச்சது கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஒரு 1.5 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லாமே அந்த காயில் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த காம்பினேஷனில் சாம்பார் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது பாதி அளவுக்கு உப்பு, காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு. முதலே தக்காளி வதங்குறதுக்காக உப்பு லைட்டாக சேர்த்திக்கிறோம். இப்போ பாதி உப்பு சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஃபைனலாக சேர்த்திக்கலாம். இப்போ லிட்டு போட்டு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ காய் வெந்திருக்கும் இல்லைங்களா, அதனால் இந்த பருப்பு வேக வச்ச பருப்பு, துவரம் பருப்பு 100 கிராம் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்குது. அந்த பருப்பை சேர்த்திக்கலாம். சேர்த்து கலந்து விட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் தண்ணி, எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காக தான் இருக்குது இல்லைங்களா. இப்போ புளி கரைசல் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுக்குது. அந்த புளி கரைசலும் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்து கலந்து விட்டு பார்த்துட்டு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி சேர்த்திட்டேன். நான் லிட்டு போட்டு விட்டுல ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச போதும். இப்போது உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திட்டேன். நான் உப்பு சேர்த்தி திரும்ப ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது வேறொரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் 1 டீஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இந்த பருப்பு எல்லாமே கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறும் இல்லைங்களா. அந்த கொஞ்சம் வறுபட்ட உடனே சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திட்டு பெருங்காயத்தூள் மிஸ் பண்ணாமல் சேர்த்திக்கோங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வதக்கி விட்டுடலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போது இஞ்சி துருவல், ஒரு சின்ன இஞ்சி துண்டு எடுத்து இந்த குட்டி கிரேட்டரில் துருவி போட்டிருக்கிறேன். ரொம்ப மெல்லிசாக துருவி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஏன் இஞ்சி துருவல் சேர்த்துறேன் அப்படின்னா, இந்த பட்டாணி க்ரீன் பீஸ் ஃப்ரெஷ் பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் கோஸ் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன், நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு. இது சேர்த்துக்கலாம். இப்போ கோஸ், முட்டைக்கோஸும் அந்த பட்டாணி க்ரீன் பீஸ் தான் நம்ம காம்பினேஷனில் பொரியல் செய்கிறோம். அதுக்காக நம்ம சில பேர்த்துக்கு கோஸ் ரா ஸ்மெல் பிடிக்காது. அதுக்காக இஞ்சி துருவல் சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு தூவி விட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வேகறதுக்காக நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ ரசத்துக்கு 2 தக்காளி, 2 கொத்து ஒரு 2-3 கொத்து தாராளமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு அதுக்கப்புறம் மல்லி இலைகள், அதுக்கப்புறம் கல்லுப்பு. எப்போவும் செய்கிறது தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இந்த மாதிரி தான் நான் ரசம் எப்போ ரெகுலராக வைக்கக்கூடிய வீட்டில் வைக்கக்கூடிய ரசம் தான். கையில் வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. அப்போ வந்து மல்லி இலைகள், கருவேப்பிலை எல்லாமே அந்த ஸ்மெல் அப்படியே வாசனை சூப்பராக இருக்கும், அந்த கருவேப்பிலை வாசனை. இந்த ரசம் குடித்தா காய்ச்சல் வந்தவங்களுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரசம் கரைச்சி வச்சாச்சு இல்லைங்களா, ரசம் வந்து தாளிப்பு போடுறதுக்கு முன்னாடி ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சக்கூடிய புளி கரைசலை சேர்த்தியாச்சு. இப்போ வந்து தாளிப்பு தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த ரசம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வைரல் ஆகிருக்குது. ஷார்ட்ஸில் வந்து ஒரு 3 lakhs மேலே போயிட்டுருக்கு. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கடுகு, அதுக்கப்புறம் இங்கே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு இடித்து வச்சுக்கிறேன், 3 சின்ன வெங்காயம், 3-4 பல் பூண்டு அது இடித்தது சேர்த்திட்டு, ஒரு காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்திக்கலாம். சும்மா பேருக்கு வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, ஆல்ரெடி வந்து கருவேப்பிலை நிறைய சேர்த்திக்கிறோம், இருந்தாலும் தாளிப்புக்கு ஒரு கொத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், ஒரு 2 பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து தக்காளி, புளி எல்லாம் கரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம புளி கரைசலை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ வந்து நீங்கள் உப்பு, புளி, காரம் இதெல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தேவைப்பட்டால் பெப்பரோ அல்லது வந்து உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நுரை கட்டி கொதித்து வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேபேஜ் பொரியல் ரெடியாக இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம வந்து தண்ணி விட்டு இல்லைங்களா, அந்த தண்ணி எல்லாம் வந்து வற்றிச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். லிட்டு போட்டு விட்டுடலாம். சாம்பார் இந்த பக்கம் வச்சுருக்குறோம். சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்குது. நல்லா சாம்பார் வந்து காயெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் திக்காய் வந்தாச்சு. இந்த அளவு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரைஸில் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப திக்கானால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலைகள் வந்து போட்டு சாம்பார் வந்து இறக்கிக்கலாம். அடுத்தது வந்து இந்த பக்கம் பொரியலும் ரெடி ஆயாச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி இல்லை, எல்லாம் வந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்து பொரியல் வந்து பொலன்னு இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். கேபேஜோட பட்டாணி போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக. ஃப்ரெஷ் பட்டாணி போடுங்க. இப்போ மல்லி இலை போட்டு பொரியலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். சாம்பார், மஞ்சள் பூசணி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்ட சாம்பார், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸு, க்ரீன் பீஸு, இங்கே வந்து பச்சைப்பயிறு கடைஞ்சிருக்கிறேன் நான், எக்ஸ்ட்ராவாக பருப்பு, சாம்பார், பொரியல். இங்கே வந்து ரசம், சுட சுட ரசம் வந்து சூடாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம கப்புக்கு மாற்றிக்கலாம். எப்போவுமே ரசம் வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ ரசமும் தக்காளி ரசம் ரெடி. தக்காளி மிளகு ரசம், அதுக்கப்புறம் கட்டி தயிர். இங்கே வந்து சாதம் வந்து சுட சுட சாதம் வச்சுருக்கிறேன். பச்சைப்பயிறு கடையல், அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ், க்ரீன் பீஸ், ஃப்ரெஷ் பட்டாணி பொரியல். இங்கே மஞ்சள் பூசணி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சாம்பார், அதுக்கப்புறம் தக்காளி மிளகு ரசம், கட்டி தயிர், அதுக்கப்புறம் சுட சுட சாதம். இதுதான் இன்றைக்கி லன்ச்சு. இந்த ரெசிபி, லன்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் நளினி. தேங்க்யூ.